கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள், அதாவது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். லேவி கோத்திரத்திற்கு கர்த்தரே சுதந்திரம் என்று தேவன் மோசையின் மூலமாக சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர், அதாவது யாக்கோபினுடைய 12 குமாரர்களையும் கர்த்தர் 12 கோத்திரங்களாக தெரிந்து கொண்டார். அவர்களை திரளாக வர்த்திக்க பண்ணினார். அதாவது எகிப்துக்கு கொண்டு போய் 70 பேராக சென்றார்கள். ஆனால் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சத்திற்கும் அதிகமான பேர் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் எழுதியிருக்கின்றது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவ்வளவு திரளாய் பெருங்கி இருந்தார்கள். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சத்திற்கு அதிகமாக என்றால், பெண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் என்று சொன்னோமானால் அது எத்தனை லட்சம் என்று யோசித்து பாருங்கள். வெறும் 70 பேரை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதித்து மிகுதியாய் பெருக பண்ணியிருந்தார். அந்த 12 கோத்திரத்தையும் யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 4 ஆகமங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கோத்திரங்களில் கர்த்தர் எப்படி நடத்தினார், எப்படி ஆசீர்வதித்தார், எவ்வளவு ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இருந்தார்கள், ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்தும் கர்த்தர் என்னெல்லாம் சொல்லி நடத்தினார் என்பதை குறித்து தெளிவாக புரியும். அதிலே ஆண்டவர் விசேஷமாக லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரித்து எடுத்து கொண்டார். லேவி கோத்திரத்தில் தான் ஆரோன் இருந்தார். அதான் ஆரோனை தனக்கென்று விசேஷமாக ஆசாரிய ஊழியத்தை செய்ய அழைத்து பிரித்தெடுத்ததை பார்க்கின்றோம். மொத்தமாக லேவி கோத்திரம் முழுவதுமே கர்த்தருக்கு சுதந்திரம், அதாவது கர்த்தருடைய பணியினை செய்ய, கர்த்தருடைய வேலையை செய்ய அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த முந்தின வசனம் பாருங்க, அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்து எடுத்தார். லேவி கோத்திரம் என்னெல்லாம் செய்யணுமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். அடுத்து அவருடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். 3வது, அவர் நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இது 3ம் அவர்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த விசேஷமான பணிகள். பிரியமானவர்களே, உடன்படிக்கை பட்டி என்றால் இன்றைக்கு நம்ம வேதத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு கர்த்தருடைய 10 கட்டளைகள் அடங்கிய, அவர் கற்பலைகள் அடங்கிய அந்த உடன்படிக்கை பெட்டி, அதை அவர்கள் சுமந்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு முழு வேதாகமும் நம்முடைய கையில் கிடைத்திருக்கின்றது. நம்ம இன்றைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி போன்ற வேதாகமத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த லேவியர்கள் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கு புகழ் மாலை சூடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தரை புகழ்ந்து கொண்டு அவரை ஆராதனை வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய வேலை லேவி கோத்திரத்தினுடைய பணி என்ன? 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை தனக்கொன்று எடுத்துக்கொண்டார். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மற்ற கோத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நியமித்த காலங்கள், பண்டிகை நாட்கள் மற்றும் ஓய்வு நாட்கள் என்று சொல்லி அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரை தேடி வரணும். மற்ற நேரங்களில் அவர்கள் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டும் என்று வகுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய வேலையை செய்யணும். அவருடைய சன்னிதானத்தில் அவரை ஆராதிக்கணும். 3வது, அவருடைய நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, கர்த்தர் உங்கள் முன்னே போவாராக, கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண கடவர் என்று சொல்லி, இப்படிலாம் சொல்லி அவர்கள் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அப்படி அது ஜனங்கள் மேல பழிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட தேவனுடைய ஊழியர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுடைய பணி இதுதான். உடன்படிக்கை பெட்டியை சுமப்பவர்களாக, கர்த்தருடைய வேதத்தை சுமந்து இதில் உள்ள வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறவர்களாக, 2வது தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறதற்காக,
மூன்றாவது, ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஜனங்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும். ஜனங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவருடைய நாமத்தினாலே கொண்டு வருபவர்களாக இருப்பவர்கள் தான் ஊழியர்கள், தேவனுடைய பணியை செய்கின்ற ஊழியர்கள். இவர்கள் தான் இன்றைக்கு லேவி கோத்திரம் ஆசாரிய பணியை செய்கின்றவர்கள். பிரியமானவர்கள், அப்படி என்றால் ஒருவேளை நீங்களும் கேட்கலாம், நாங்களும் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இன்னைக்கு எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட அத்தனை பேரையும் அவர் நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றியிருக்க. நீங்க எல்லாருமே அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தான், அவருடைய பணியை செய்பவர்கள், அவரை ஆராதிப்பவர்கள், அவருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு நான் தான் சுதந்திரம், நான் தான் சுதந்திரம். மற்ற எல்லாருக்கும் கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தாங்க. அந்த மேப்ல நீங்க பாருங்க, லேவி கோத்திரத்துக்கு மட்டும் எங்கேயுமே அந்த இடம் குறித்தது அந்த மேப்ல அவங்களுக்குரிய பகுதியே இருக்காது. பாருங்களேன், அவங்க வாழ்வதற்கு, அவங்க குடும்பங்கள் நல்லா வாழ்ந்திருப்பதற்கு ஒவ்வொரு கோத்திரமும் குறிப்பிட்ட சில பட்டணங்களை அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் சொல்லப்பட்டதே தவிர அவங்களுக்குன்னு பங்கு பிரித்து கொடுக்கவே இல்லை. இன்றைக்கும் கூட ஒருவேளை தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த பூமியில் நமக்கு பங்கு இல்லை, சொத்து இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நமக்கு சுதந்திரம் கர்த்தர் தான். கர்த்தரே சுதந்திரம். அப்போது என்ன அர்த்தம்? வானமும் பூமியும் சகலமும் கர்த்தருடையது இல்லை, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது, எல்லாமே தேவனுடையது. இப்போ நம்ம அவருடைய சுதந்திரமாக இருக்கிறபடினால நம்ம அப்பாவினுடைய சுதந்திரம், சொத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தமானது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த நம்மை வைத்திருக்கின்றார். நமக்கு சுதந்திரமே தேவன் தான், அதை நம்ம மறந்து போகக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி லேவி கோத்திரத்திற்கு சுதந்திரம் நீரே அவர்களுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மையே சுதந்திரமாக பற்றி கொள்ளட்டும். இந்த உலகத்தை அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றவைகளை அல்ல ஆண்டவரை, நாங்கள் உம்மையே பற்றி கொள்கிறோம். நீரே எங்களுடைய சுதந்திரம் ஆண்டவரை. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தாவே, நீரே எங்கள் சுதந்திரமாக இருக்கின்றீர். ஆம் தகப்பனே, நீர் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.